நாமினேஷன் முடிஞ்சது லைவில், அதை பற்றி பேசலாம் தான். ஆக்சுவலாக பார்த்தா ஓப்பன் நாமினேஷன். எப்பயும் போல் இவனுங்க சேஃப் கேம் தான் ஆடினாங்க. ஏதோ ஒரு சிலர் தப்பி தவறி நாமினேஷனில் வந்துட்டாங்க, இல்லைனா சேஃப் கேம் தான் ஆடியிருப்பாங்க. அந்த சேஃப் கேம் ஆடினதுலேயும் தப்பிச்சது விக்ரம் தான். ஆக்சுவலி தப்பிச்சது விக்ரம்னு சொல்ல மாட்டேன், அந்த விக்ரமை தப்பிக்க வச்சது ஹோஸ்ட் விஜய் சேதுபதின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் விக்ரம் புராணம் தானே பாடிட்டுருக்காருன்னு சொல்லும் போது அவரை திட்டாருன்னு நான் சொல்லலை, பாராட்டுறாருன்னு சொல்லலை. ஆனால் அவருக்கு ஜால்ரா சேர்க்குற வேலையை நல்லா செய்கிறாருல்ல வீக்கெண்டில், அதே மாதிரி அவர் டீம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதை அப்பட்டமாக போட்டு அப்படியே அப்பட்டமாக நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு. அப்போ டீம் சப்போர்ட் அவருக்கு இருக்குது. ஹோஸ்ட் விக்ரமை கேள்வி கேட்க மாட்டாரு, ஹோஸ்ட் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஹோஸ்ட் விக்ரம் எதுவுமே செய்யலைனாலும் பாராட்டுறாரு, இல்லை என்ன வேணால் செஞ்சாலுமே திட்ட மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டஸ்டன்ஸுக்கு காட்டுறீங்க, ஓகேவா? அப்படி கண்டஸ்டன்ஸுக்கு காட்டும்போது உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஹோஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ அது க்ளூவாக எடுத்துக்குவாங்க. அது சரியான புரிதலாகவும் இருக்கலாம், தப்பான புரிதலாகவும் இருக்கலாம். இவங்க சரியாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்ற கன்ஃபியூஷனாகவும் இருக்கலாம். ஆனால் எப்போ பாரு ஒருத்தங்களை மட்டும் திட்டுறதே கிடையாது, அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள கேள்வி கேட்கறது கிடையாது. அப்படியே எழுப்பி சுபிக்ஷாவது நேற்று திட்டுற மாதிரி திட்டினது சுபிக்ஷா விஷயத்தில் அண்ணன்னு சொல்லி கேமை கோட்டை விட்டுறாதீங்கன்னு சொன்னால் சும்மா அது ரோஸ்டாது. அதுக்கு முதல்ல நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். முதல்ல இந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அந்த ஹோஸ்டிங் பண்ணும்போது அந்த கண்ணாடியை தயவுசெய்து எடுத்துகிட்டு ஹோஸ்ட் பண்ண சொல்லணும். ஏன்னா அவரோட கண்ணோட ரியாக்ஷன் தெரியவே இல்லை. அவர் நிஜமாக சீரியஸாக யாரையாச்சும் திட்டுறாரா, ஃபன்னாக திட்டுறாரா, அவர் கோவப்படும் போது நிஜமாக அவர் கண்ணில் அந்த கோவம் இருக்கா, இல்லைனா ஒருத்தங்களை கலாய்க்கும் போது அவர் எந்த விதமான அந்த கண்ணில் அந்த வன்மம் தெரியுது அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் கூலிங் கிளாஸ் போட்டு வாங்க சார். நீங்கள் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில, கமல் சார் கண்ணு நேராக பார்த்து பேசுவார். அவர் திட்டுறாரோ பேசுகிறாரோ கலாய்க்கிறாரோ இல்லை எந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாருமே அது கண்டஸ்டன்ஸ் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கறதா இருக்கும். ஒன் ஆன் ஒன் அந்த ஐ டு ஐ அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். ஐக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் வார்த்தையில் பொய் சொன்னாலும் அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்கன்னு. நீங்கள் திட்டுற மாதிரி திட்டினாலும் நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது சீரியஸாக திட்டு விழலான்றதை காட்டும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தங்களை இப்போ பாராட்டுறதுலாம் பாராட்டுறது முக்காவாசி நேரம் அது வன்ம புகழ்ச்சியாக வஞ்ச புகழ்ச்சியாக தான் இருக்கே தவிர அது மனசார பண்ணுறதா இல்லை. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண்ணாடியை கழட்டினீங்கன்னா நீங்கள் நிஜமாக பாராட்டுறீங்களா இல்லை அந்த பொண்ணை நக்கல் நையாண்டி பண்ணுறீங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அந்த வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களை கண்ணில் தெரியும். எஃப்ஜேவை நீங்கள் திட்டும் போது சீரியஸாக திட்டுறீங்களா சும்மா பேருக்கு திட்டுறீங்களா அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னும் போது முதல்ல அந்த கூலிங் கிளாஸை கழட்டிட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுங்கள் சார். அதுதான் நீங்கள் பண்ணுற வேலைக்கு நேர்மையான விஷயமா இருக்குமே தவிர ஐ டு ஐ கான்டாக்ட் அந்த கண்டஸ்டன்ஸ் கூட நீங்கள் வச்சா மட்டும்தான் நீங்க உண்மையான ஹோஸ்டிங்ன்றதை அந்த இடத்துல ப்ரூஃப் ஆகும். அவங்க கண்ணை பார்த்து பேசுற தைரியம் உங்களுக்கு இல்லையா, இல்ல உங்க கண்ணை கண்டஸ்டன்ஸ் பார்த்துட்டா உண்மை தெரிஞ்சிருமே, இல்ல ஆடியன்ஸ்க்கு உண்மை தெரிஞ்சிருமேன்ற பயம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆக மொத்தம் நீங்க ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லாம நீங்க ஹோஸ்டிங் பண்றதே ஒரு விதமான பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஸோ இந்த இடத்துல விக்ரம திட்டினரா மாதிரி அந்த சுபிக்ஷா விஷயங்கள் சொன்னாலுமே அந்த சுபிக்ஷா திருந்தல. விக்ரம் அப்படி தன்னோட கேமை லூஸ் பண்ணியிருக்க, அப்படி நீ அழுதியம்மா போன வர கேப்டன்சி நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும், ஜட்ஜுக்கு நல்லா பண்ணியிருக்கணும், அங்கெல்லாம் நான் கிடைச்ச ஸ்கோப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின் போது உனக்கு ஸ்கோப்பே கொடுக்க நீ மிஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறத விட உனக்கு அது கிடைக்காம இருக்கிறதுக்கு விக்ரம் ஒரு வேலை பண்ணாங்கிறது உன் மண்டைக்குள்ள உரைக்கவே இல்லையா என்ன? ஏற்கனவே ஒரு தங்கச்சின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டுக்கு பாயிண்ட் எடுத்து வச்சு ஏதோ ஒரு கேம் எங்கேயோ ஒரு இடத்துல வீக்கெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தது. இந்த எஃப்ஜே கூட போய் நீ லவ் கண்டென்ட் கொடுக்க வேண்டியது தானே, முதல்ல ஊடல்ல ஆரம்பிச்சு அது காதல்ல மாறும்ல அப்படின்லாம் உசுப்பேத்தி விட்டு பண்ண வச்சதே விக்ரம் தான். அந்த வேலைக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அது அப்போல்லாம் தெளிவா வேணாம், அதே எதுக்கு நான் அவனை அண்ணன் தானே கூப்பிட்றேன்னு சொன்ன பொண்ணு அதுக்கப்புறம் அதில் விழுந்து தான் கேமே கோட்டை விட்டுருச்சு. இன்ஃபேக்ட் இன்னொன்று கேட்டிங்கன்னா நேற்று எவ்வியா வெளியில் போகும்போது கூட அவங்களுக்கான அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடும்போது எஃப்ஜே கூட இருந்த லவ் கண்டென்ட் எதுவுமே போடலை. இது ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று எஃப்ஜேவை காப்பாற்றுறதுக்கான விஷயமா இருக்கலாம், ஏன்னா ஆதிரிய விஷயத்தில் நிறைய அடி வாங்கிட்டான், அதனால காப்பாற்றுறதுக்கான விஷயமா இருக்கலாம். இன்னொன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வியானாவோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வெளியில் போன வாரம் அதாவது ஆதிரிய ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்கள் பொண்ணு பேர் கெட்டு போயிடுது, எங்கள் பொண்ணை வெளில அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் வச்சிருக்க பட்சத்தில் ஆதிரியை உள்ள விடுறாங்க. ஆதிரியை எப்போ உள்ளே வந்தாங்களோ அப்பத்துலேருந்து இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கான்டாக்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. ஸோ டீமோட பிளானாக அவங்க அப்பா அம்மா கேட்டு உடனே அனுப்ப முடியாது அப்படின்னும் போது இப்போதைக்கு ஒரு வாரம் அந்த பொண்ணு இமேஜை டேமேஜ் பண்ணாமல் அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக கூட ஆதிரியை உள்ளே அனுப்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லவ்ல இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு. அவனும் பெருசாக ஆதிரியை ஃபோக்கஸ் பண்ண அந்த பயத்திலே இருந்தால் எங்கே தன்னோட குட்டு வெளிப்பட்டுருமோன்ற அந்த பதட்டத்திலே இருந்ததுனால இவளை பெருசாக கண்டுக்கல. ஒரு வாரம் ஃபுல்லாக அவளை சட்டிலாக்கி ஆதிரிக்கு கிஸ் கொடுத்து அவளை ஹக் பண்ணி அவளை அந்த கேஸில் ஒரு விதமாக ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ தான் வியானாவை திருப்பி ஹக் பண்ணி செஞ்சு அந்த நைட்டில் நடந்திருக்கும். அதை கூட நீங்கள் 1 hourல காட்டலை.
அதை கூட நீங்கள் 1 ஹவரில் காட்டலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவளோட கிளிப்பிங்ஸில் கூட வந்துட்டு எஃப்ஜே விஷயங்களை போடலை. எஃப்ஜே காப்பாற்றுறதுக்கான விஷயம். இன்னொன்று அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி அந்த பொண்ணை கொஞ்சம் டீசெண்டாக அந்த பொண்ணு பேர் இமேஜ் டேமேஜ் ஆகாமல் வெளில போகட்டும் அப்படிங்கிறது. ஏற்கனவே ஆதிரிய பேர் செம்மையாக டேமேஜ். இதில் ஆதிரியை நான் சொல்லலாம் மாட்டேன். அவளுக்கு வக்காலத்துட்டு வாங்கிட்டு வந்து அரோராவெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த கேஸ் நடக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. அந்த பொண்ணுக்கான எமோஷன் கிடைக்கல. அந்த பொண்ணுக்கான எமோஷனுக்கு முதல்ல அந்த பொண்ணு நிற்கணும். ஹோஸ்ட்டோ மற்றவங்களோ வந்து கண்டஸ்டன்ஸோ இல்லைனா வெளில இருக்க பார்க்குற ஆடியன்ஸ்லாம் வரமாட்டாங்க.